Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். நட்ஸ்லயே ரொம்ப ஹெல்தியான நட்ஸ்னா அது வந்து வால்நட் தான். இதுல வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கு. சோ நம்ம ஹார்ட்டுக்கு நல்ல ஃபேட்டை கொடுக்குது. அது மட்டும் இல்ல இந்த நட் வந்து பிரெயின் ஷேப்ல இருக்கறனால pregnant ladies இது சாப்பிட்டுட்டு வந்தா குழந்தையோட brain developmentக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும். மற்ற நட்ஸை மாதிரி இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்காது. சோ இந்த வால்நட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்வீட்டாவோ அல்லது சட்னியாவோ சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நான் எனக்கு இந்த வால்நட் யூஸ் பண்ணி ஒரு பர்ஃபி செஞ்சு காமிக்கிறேன். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்றதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் வால்நட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 3 டேபிள்ஸ்பூன் சுகர், 2 டேபிள்ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் தூள். இப்போ கடாய் நல்லா சூடானதும் அதில் எடுத்து வச்சிருக்கிற வால்நட்ஸை போட்டு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் ரவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த நெய்யும் அந்த ரவை கடலை மாவு மிக்சரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கட்டி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட்டி மாறினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சுகர் நிறைய தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்சுருக்கிற வால்நட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வால்நட்ஸை அரைக்கும் போது பல்ஸ் மோடில் விட்டு அரைங்க. பல்ஸ் மோடில் ஒரு 10 செகண்ட் விட்டு அரைங்க. ரொம்ப அரைச்சா அது ரொம்ப கட்டி ஆயிரும். அப்புறம் பர்ஃபி பண்ணுறதுக்கு நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த வால்நட் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகவே சேர்த்துருங்க. அப்போ தானே செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஈவனாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது கூட நான் இன்றைக்கி கொஞ்சமாக வால்நட்ஸை கட் பண்ணி இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது லைட்டாக ஒரு கார்னிஷ்காக தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அது உள்ளே அமுங்குற மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இல்லைனா வெளியே வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 ஹவர்ஸ் இப்படியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போது இப்படி செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஒரு கட்டர் யூஸ் பண்ணியோ அல்லது நைஃப் யூஸ் பண்ணியோ கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண பீசஸ்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்பவே ஹெல்தியான வால்நட் பர்ஃபி ரெடி ஆயாச்சு. இந்த வால்நட் பர்ஃபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.